ஹோம்மேட் கொத்து பரோட்டா வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் செஞ்ச பரோட்டா வச்சு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக சோம்புத்தூள், பச்சை மிளகா ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணி இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் கருகி போயிடும். கருகி போயிட்டு அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைடில் வந்து நம்ம மதியம் வச்சுருக்க சிக்கன் கிரேவி, வீட்டில் எல்லா வீட்லேயும் சிக்கன் கிரேவி வச்சுருப்போம் இல்லையா, அதே தான். அதில் என்ன பண்ணிக்கிறோன்னா, கிரேவி தனியாக எடுத்துகிட்டு சிக்கனை வந்து ஒரு 2-3 பீஸ் நல்லா பிச்சு வச்சுக்கோங்க. 2 ஹோம்மேட் பரோட்டாவை நல்லா பிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அமுதம் தனி மிளகாத்தூளை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா பிச்சு வச்சுருக்க பரோட்டா, ஒரு முட்டை ஆட் பண்ணி, முட்டை வந்து நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா முட்டை வந்து வேணும்னா இன்னொரு முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் கிரேவி இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு பிச்சு வச்சுருக்க சிக்கன் இதையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 தோசை திருப்பி வச்சு நல்லா குத்தி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் கொத்து பரோட்டா தயார். வேணும்னா இதில் வந்து நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மேலே. இதை நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா 150 to 200 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. நம்ம வீட்டிலே காஸ்ட் எஃபெக்டிவாக ஹோம்மேடாக ஹெல்த்தியாக கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். பரோட்டா எப்படி சூப்பர் சாஃப்டாக செய்யலாம் அப்படிங்கிறது வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் பார்த்து செக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.